ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து என்னென்ன பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. மெயினாக நம்ம மார்வல், டிசி, ஏன் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பற்றியும் சின்ன அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, எப்படியோ மூவி வந்து டைட்டில் லைக் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கூட பார்த்தா நம்ம ஜூலை 31 நம்ம 2026 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டான டேஸில் பார்த்தா கொஞ்சமான உள்ள கேரக்டர்ஸ் கேஸ்ட் ஒர்க்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரீசெண்டாக தான் நம்ம ஹல்க்குன்னு உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு கூட அந்த ஒரு ரூமர் வேறு கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷரையும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்களாம். எஸ் கைஸ், நம்ம ஜான் பெரண்டல் ஆஸ் ஏ பனிஷராக திருப்பியும் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் வரப்போகிறாரு. அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள், இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கார், ஹல்க்கு, பனிஷர், என்னையா ஸ்டோரி கொண்டு வர போகிறீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் க்யூரியாசிட்டியோடு இருக்குது. அண்ட் பார்ப்போம் கொஞ்சம் யார் வில்லனிசமாக இருப்பாங்கன்னு. இப்போதைக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி என்னென்னா ஹல்க்கை தான் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோட காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு ரூமர் வந்திருக்கு. பட் பார்ப்போம். அண்ட் பை த வே, நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு இவர் தான் ஸ்பைடர்மேனு யாருக்கும் தெரியாது. இல்லை லைக் ஸ்பைடர்மேன் இருக்காருன்னு நம்ம யூனிவர்ஸ்க்கு தெரியும், பட் நம்ம பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு தான் எல்லாம் மறந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பேட்மேன் 2ஓட சில அஃபிஷியல்ஸான இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ பேட்மேன் 2 நடக்குமா நடக்காதான்னு. அண்ட் அதை வந்து நம்ம ஜேம்ஸ் கன் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மேட் ரீவ்ஸ் வந்து என்டையர் வந்து அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருக்காராம். அண்டு அவரோட ஒர்க் முடிஞ்சோடனே உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பேட்மேன் 2 நடக்க தான் போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டியூன் மெஸ்ஸியாவோட ஷூட்டிங் ஒர்க்லாம் ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம ராபர்ட் பேட்டிங்சன் தான் உள்ள நடிக்கிறாரு. ஸோ அவர் தான் நம்ம டியூன் மெஸ்ஸியாலையும் இருக்காரா. அண்ட் அதனால தான் வந்து இந்த சில மூவியில் இந்த நெக்ஸ்ட் ஷூட்டிங் வைஸில் ஒர்க்லலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடந்திருக்கு. பை த வே, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனோட அஃபிஷியல் ஒர்க்கு கூட நம்ம ஜான் 2026 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்னி சைடுலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி டிஸ்னியோட பாஸ் இருக்கார், இவர் தான் நம்ம ஜெரட் புஷ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் வந்து இப்போதைக்கு 2D அனிமேஷனை திருப்பியும் நாங்கள் அதை புஷ் பண்ணுறோன்னு சொல்கிறதோட அவங்களோட டீம் வந்து திருப்பியும் வந்து அது மேலே நிறைய கொஞ்சம் எஃபெக்டிவ் போட்டு அண்டு கொஞ்சம் க்ரியேட்டிவான ஒரு ஆடை வந்து உள்ளே பண்ணியிருக்காராம். ஸோ பார்ப்போம், அவங்க நெக்ஸ்ட் அப்கமிங் மேபி நிறைய 2D அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸோடு அவங்க நிறைய ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்னி வந்து அதை தான் ஏன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அனிமேட்டடு வந்து அப்படியே கொஞ்சம் லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்தாங்க. ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்தது. அதில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்து டிஸ்னி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் கிங் தான். பட் இப்போதைக்கு ரீசெண்டான டேஸில் ஒரு செம்ம பெரிய லாஸே பார்த்துருக்காங்க நம்ம ஸ்னோ ஒயிட் மூவிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் டேங்கிள்டுங்கிற ஒரு லைவ் ஆக்ஷன் ஒர்க்கு ப்ராஜெக்ட்டையும் டோட்டலி ஸ்டாப்பும் பண்ணிட்டாங்க. போன அப்டேட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரான் ஸ்லிமென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து எல்லா அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி. அவர் ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட்டுக்கே போயிட்டாராம். பட் திருப்பி அவரை வந்து உள்ளே கூப்பிட்டுருக்காங்க, வாங்க ஜி நீங்கள் தான் திருப்பி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால மேபி அப்கமிங் டேஸில் டிஸ்னி வந்து அவங்களோட சில நியூவான அனிமேஷன் மூவிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹென்ரி கேவிலோட அப்கமிங்கான மூவி நம்ம ஹைலாண்டர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய அப்டேட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம 1986 ஒரு மூவியை வந்திருக்கு, இதே ஹைலாண்டர் தான். அதோட ரீமேக் வந்து இப்போ திருப்பி வந்து நம்ம ஹென்ரி கேவில் வச்சு பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு இம்மார்ட்டலான ஒரு கேரக்டராக இருப்பார், ஆஸ் எ வாரியர் தான். அண்டு அவர் வந்து மிச்சமிதி இருக்க இன்னும் நிறைய இம்மார்ட்டல்ஸ்களை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியோடு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இப்போதைக்கு அது ஒரு ரீமேக் ஒர்க் வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம மெயின் ஹென்ரி கேவில் தான் ஹீரோ, ப்ளஸ் அவர் கூட நம்ம ரூசல் கிரவுனை உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ரூசல் கிரவுன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல்லையும் நம்ம ஹென்ரி ரூசலும் வந்து ஒரு காம்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபாதர் அண்ட் சன்னோட. ஸோ அந்த டிஓ திருப்பி அப்கமிங் நம்ம ஹைலாண்டர்லையும் உள்ளே வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் 2 பயங்கரமான மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 28 இயர்ஸ் லேட்டரும் அண்ட் நம்ம டிஸ்னி சைட்லேருந்து நம்ம எலியோ மூவி கூட. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் அந்த 2 படத்தையும் பார்க்காம இருக்கேன், கொஞ்சம் டைம் கிடைக்கல. அண்ட் அதனால தான். அண்ட் பை த வே கண்டிப்பாக அது 2த்தையும் பார்க்கணும் தான் இருக்கேன். பார்ப்போம் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக பார்த்தேன்னா உங்கள்கிட்ட நான் ரிவ்யூலாம் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு 2மே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்லா கொஞ்சம் கலெக்ஷனும் எடுத்துகிட்டு இருக்கு. அந்த சேம் டைம் வந்து கிரிட்டிக்ஸ் வைஸில் ஸ்கோர் இந்த 2 படத்துக்கும் நல்லபடியாகவும் தந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த மூவியை பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நம்ம 28 இயர்ஸ் லேட்டர் மேலே பயங்கரமான ஹோப் இருக்குது. ஏன்னா கிரிட்டிக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்லாம் தந்திருக்காங்க, ரொம்ப ரா அண்ட் ப்ரூட்டலாக எடுத்துருக்காங்களாம். ஸோ நான் இப்போதைக்கு அந்த மூவி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் டிஸ்னி சைட்லேருந்து நம்ம எலியோக்கு நல்லா பாராட்டியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்டென்ட்டோட கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ பார்ப்போம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட நெக்ஸ்ட்டு சீக்வல் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இதுதான் கொஞ்சம் எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீக்வல் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி ஒர்க்னாலாம் இப்போது அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி நம்ம 2028 ரிலீஸ் பண்ணலான்னு வேறு ஒரு எஸ்டிமேஷனான டேட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மார்வல் சைட்லேருந்து அது வந்து அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணல, பட் அதோட ஒர்க்லாம் போயிட்டு இருக்கான். இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே முடியாது, கண்டிப்பாக அதுக்கு நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன்லாம் இருக்குது, இன்னும் ஸ்டோரி பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதால் நம்ம ஃபர்ஸ்ட் மூவிக்கு ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா கிரியேட்டர்ஸே வந்து பயங்கரமான ஒரு குட் டாக்கில் இருக்காங்க, லைக் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் அதனால செகண்ட் பார்ட்டும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மார்க்கெட் வைஸில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு டாக்கு கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜானி டெப் அவர் வந்து திருப்பி நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோவோட காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ப்ரைஸான ஒரு விசிட்டை தந்திருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் ஸ்பெயினில் இருக்கார். அவரோட அப்கமிங்கான மூவி டே ட்ரிங்கரோட ஷூட்டிங்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் தர மாதிரியும் அண்ட் அட் த சேம் டைம் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி அவர் வந்து புரியுது. அவர் வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணல நான் திரும்பியும் ஜாக் ஸ்பேரோவாக வருவேன்னு. பட் இருந்தாலும் அவர் திரும்பியும் அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோட காஸ்டியூம்லாம் போட்டு அண்ட் அங்கே இருக்க பசங்களெல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இதால் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பண்ணுறதுலாம் பயங்கரமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒரு ஹோப் அண்ட் ஒரு இது தராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேரக்டரு அவராக நினச்சவரை விட முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இருக்கிறனால தான் இது வரைக்கும் அந்த மூவியே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் இருந்தால் தான் அப்கமிங் ஃப்யூச்சர் அந்த என்டையர் இதுவே பார்க்க முடியும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃப்யூச்சரில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாம் க்ரூஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹானரபிள் மென்ஷன் மாதிரி ஒரு தனியாக இன்னொரு அவார்டே வந்து அவளுக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஹொனாரி ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்கமிங் இதை வந்து அவங்களுக்கு தர போகிறாங்களாம். அதுக்கு மெயின் சில ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த சினிமான்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக தந்திருக்காங்க. ஏன்னா அவர் சினிமாவுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் அவரோட என்டையர் லைஃப் ஸ்பேனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து சினிமாவுக்கு தான் டெடிகேட் பண்ணி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் மேக்கிங் அண்ட் இன்னொரு ஸ்டண்ட் சைட் கம்யூனிட்டி சைட்லேருந்தும் அவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட எல்லா ஸ்டண்ட்டுமே அவரே தான் பண்ணுறாரு. அது ஆல்மோஸ்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறதோட லைஃப் ஆர் டெத்தான சுச்சுவேஷனான ஸ்டண்ட்டுங்க. அது ஒரு சின்ன மிஸ் ஆனால் காலி. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவராக பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம டாம் க்ரூஸ்க்கு இந்த அவார்டு வந்து அவங்க இப்போவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்கமிங் ஆஸ்கரில் நம்ம டாம் க்ரூஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஆஸ்கரை வாங்கிடுவார். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் ஹீமேனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்டு நிறைய பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். பட் இது முன்னாடி அங்கங்கே சில நம்ம அப்டேட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம லைவ் ஆக்ஷனான ஒரு ஹீமேன் மூவி ஒர்க்கு ஒன்று போயிட்டுருக்கு. அதோட டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் நம்ம June 5, 2026 தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் மெயினாக இந்த ஹீமேனோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் கேலிட்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருக்கார். பயங்கர ஃபிட்டாகவும் அண்டு செம மஸ்குலராக இருக்கார். பர்ஃபெக்ட் லைக் ஹீமேனுக்கு அந்த அனிமேட்டட் நம்ம பார்த்துருப்போம்ல, அது ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகா எப்படி கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கார். ஸோ அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே நீங்களே சொல்வீங்க பர்ஃபெக்டாக இருக்கார் ப்ரோ. ஸோ பார்ப்போம் அந்த மூவி எப்படி கொண்டு வராங்கன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் செம்மையாக இருக்குது. காஸ்டியூம் டிசைன்லேருந்து நம்ம மெயின் ஹீரோவை தான் வந்து நம்ம ஹீமேனால நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும்னா அதை வந்து ஃபைனஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்தால் கொஞ்சம் ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதனோட வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இல்லை வேறு ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சது தவிர கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.